ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம கோடைக்கானலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹெட்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோஸ் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். கேட்டு பார்த்தீங்களா, கேட்டையே ரோஸில் செஞ்சு வச்சுருக்காங்க. ரோஸ் ஷேப்பில் வர மாதிரி இந்த கேட் இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் ரோஸ் கார்டன் என்ட்ரன்ஸ்லேயே மங்கீஸ் நிறையா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் கையில் வேறு நாங்கள் என்ன வச்சுருந்தோம், சோளம் வச்சுருந்தோம். சௌரிஷ் சோளம் சாப்பிட்ருக்கான், ஸ்வீட் கார்ன், ஸ்வீட்டாக உள்ள சோளம். பார்த்திங்களா, நான் சொன்ன ரோஸ் இந்த கேட்டு நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறேன், இதுக்குள்ளே எப்படி இருந்துச்சு, இதுக்குள்ளே எப்படி இருந்துச்சு, போகும்போது எப்படி எக்ஸ்பெக்டேஷனோடு நாங்கள் உள்ளே போனோம், வரும்போது எப்படி வந்தோம் அப்படின்றத ஐ வில் ஷேர் யூ ஷுவர்லி. இப்போ நம்ம போனோடனே என்னடா அது உட்காந்துட்டாங்க பார்த்தா, எல்லோரும் நின்றுட்டுருக்காங்களேன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு என் மச்சான் உட்காந்தாங்க. சரி நம்ம எல்லாம் கிளம்பி திரும்பவும் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது, ஏன்னா சௌரிஷை தூக்கும் போது மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும், அவனும் எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோ இருப்பாங்க, அவனையும் தூக்கிட்டு முதலும் நடக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்களா, குரங்கு பாட்டிலே ஓப்பன் பண்ணுதுங்க. எந்த பாட்டிலாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணுது. டிஃபன் பாக்ஸு ஃபுல்லாக 2 அடுக்கு கேரியரை பிடிங்கிட்டு போயிடுச்சுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், பெல்ஜியம் லேக்கில் வந்து ஓப்பன் பண்ணோடனே கார் ஓப்பன் பண்ணேன், கார்லேருந்து டிஃபன் பாக்ஸ் கீழே வந்துச்சு. அங்கேருந்து குரங்கு அப்படியே ஆட்டை போட்டு போயிடுச்சு. 2 அடுக்கு கேரியர், குட்டி கேரியர், சௌஜன்யா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. சரி அதோட குழந்தைக்கு வச்சுக்கும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரோஸ் கார்டனில் கையில் கார்ன் மட்டும் தாங்க இருக்குது, வாட்டர் பாட்டில் என் மச்சானோட பேக்கெட்டில் வச்சுருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரோஸ் கார்டனில் ஃபுல்லாக ரோஸாக இருக்கா, வெறும் எம்டியாக இருக்கா? இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போய்கிட்டு இருக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்தந்த ஸ்பாட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா அங்கே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு 2 இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டோம். சரி, அதனால இந்த இடத்துல வேணாம். என்ட்ரன்ஸில் செடிங்க வச்சு பூக்கள்லாம் அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்னன்னே தெரியலங்க, இந்த க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது, ஆனால் ஃப்ளவரும் இல்லை, அது லீஃபும் இல்லை. அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுவும் இந்த சைடில் இருக்குங்க. இந்த ரோஸ் கார்டனில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணாதான் உள்ளே நிறைய இருக்கும் போல. சரி உள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு நம்ம உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த ரோஸ் கார்டனில் ரோஸ் சேல் பண்ணுவாங்களாம், நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம் காசு கொடுத்து. அதனால நம்ம என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த இடத்துல இருக்குன்றதுக்காகவே. எங்கள் அத்தை எல்லா இடத்துக்கும் நடந்து வரல, ரோஸ் கார்டனுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பாருங்கள், கட்டைப்பையோட திரியிறாங்க. கட்டைப்பையில் எதுக்கு? கட்டைப்பையில் நம்ம ரோஸை வாங்கி கண்டிப்பாக ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக கட்டைப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. சரி, ரோஸ் விற்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து ஏஞ்சி போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்க. நான் இப்போதைக்கு சௌரிஷை தூக்காதனால நான் ஆக்டிவாக நடக்கிறேங்க. ரோஸ் செடியில் அதோ எனக்கு தெரியுது கலராக, ரெட் கலரில் ஒரு ரோஸ். அந்த அளவுக்கு இது ஃபுல்லாக ரோஸ் செடி தான். எல்லா இடத்துலையும் 1-2 பூத்து இருக்குது. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, நிறைய ரோஸ் என்னால் பார்க்க முடியல. நீங்கள் எங்கேயாவது என்னோடய கேமராவில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. கொஞ்சம் ஃபுல்லாக ரோஸை நட்டு வச்சுருக்காங்க. இன்னும் எந்த ஒரு பூவும் பூக்கல பிள்ளை. என்னை பார்த்தோன்னேவாது பூக்கணும்னு தோணுதா? சரி எல்லோரும் சிரிக்காதீங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பசங்கள்லாம் பார்த்திங்களா அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டாங்க. சௌரிஷும் என் மச்சானும் கீழே இருந்து ஹாய் சொல்கிறாங்க. ஹாய். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லியாச்சு. நம்ம மேலே இருக்கோம், அவங்க கீழே இருந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம குறுக்கு சந்தில் போய் அவங்கள பிடிச்சிடலாம், கவலைப்பட வேணாம். சைடில் ஃபுல்லாக மரம், இதில் லைட்டாக வெயில் அடிக்குது. எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, நல்லா ஒரு ஃபீல், சில்னஸ் இருக்குது. அதனால தான் சௌரிஷை பொறுத்தவரைக்கும் தூக்க சொல்கிறான். நான் இந்தமாதிரி பசங்க மாதிரி நடந்து வந்தால் பரவாயில்ல. சௌஷிகா பாப்பா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக நடந்து போகிறாங்கன்னு. இப்போ எதிர்த்தாப்பில் கேமரா சண்டை போட போகுது. டிஷ்கும் சண்டை போட்டுருச்சு. இப்போ எங்கள் அத்தை நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த ரோஸ் செடியை வாங்கிட்டு போகாமல் போக மாட்டேன்னு அப்படின்னு ஆக்ரோஷமாக நடந்து வந்துட்டுருக்காங்க.
சரி என்னதான் நடக்குது பார்ப்போமே. ரோஸ் செடி எத்தனை வாங்குகிறோம், எத்தனை வாங்காமல் போகிறோன்னு. இப்போ நம்ம சதீஷ் குட்டி நம்ம மச்சானும் ஏன் மச்சானும் நடந்து வந்துட்டுருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடந்து வராங்கன்னு. இப்போ இது வழியாக போயிட்டு நான் கூப்பிடுவேன், வந்துடுங்க. அம்ப்ரெல்லா மாதிரி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செடியும் பார்க்க நல்லா இருக்குது. ஒருவேளை இது ரொம்ப தூரம் நடந்து போகலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். என் கண்ணுக்கு ரோஸே தெரியலங்க. இதுக்கு பேர் ரோஸ் கார்டனே வச்சுக்கக்கூடாது. அடுத்த வாட்டி, அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ரோஸ் கார்டனுக்கு மட்டும் போகாதீங்க. ரோஸ் இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து போகாதீங்க. இப்போ தான் செடியெல்லாம் வச்சுருக்காங்க போல். இனிமேல் தான் அது பூத்து வரும் சீசனுக்கு போல். எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ரோஸ் கார்டனில் நிறையா ரோசஸ் இல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய கார்டனில் 1-2 ரோஸ் தாங்க நான் பார்த்தேன். என் வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1-2 ரோஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க, மற்றபடி இல்லவே இல்லை. இப்போ நம்ம கீழே இருந்தவங்க குட்டி பையன் வரான். ஏதாச்சும் சொன்னால் தான் வருவான்றதுனால நம்மளும் கேமராவோட ஓடிப்போறேன். அவனும் அப்போ தான் வருவான். உடனே அவர் நின்றுட்டு அம்மா நில்லுங்க அப்படின்ட்டாரு. சரி நம்ம நிற்போமே, அப்போ தான் ஓடி வருவார். கொஞ்ச நேரம் நடந்து வரட்டும்ன்றதுனால நான் கையில் பிடிச்சி நடந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் செடியாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரோஸே இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் ரோஸ் கார்டனுக்கு போக வேண்டாம். நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஜாலியாக இப்படி ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ரோஸ் கார்டனுக்கு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ரோஸை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் இந்த ரோஸ் கார்டனுக்கு போக தேவையில்லை. ஏன்னா இங்கே ரோஸே இல்லைங்க. நாங்கள் கட்டப்பை எடுத்துகிட்டு போயிட்டு திரிஞ்சு ரிட்டன் கேட் வரையும் போயிட்டோம். அது எங்கே சேல் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுவும் நாங்கள் வாங்கவும் இல்லை. ஏமாற்றத்தோட பின்னாடி வந்துட்டோம். கேட்டால் நாங்கள் எவ்வளோ தூரம் வந்தோம்ல, அந்த இறக்கத்தில் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல விற்கிறாங்களாம். அது எங்கேன்னு கன்ஃபார்மாக தெரியல. சரி திரும்பவும் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நடக்கணும்ன்றதுனால நடக்காமல் பசங்களோட சும்மா ஒரு லாங் வாக் போன மாதிரி கார்லேயே உக்காந்துட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. கை கால்லாம் வலிக்கும். திடீர்னு பசங்க வேறு மடியில் உட்காந்துப்பாங்க. அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். நான் இப்படி நடந்தது ஓகேங்க தாங்க. ஆனால் குட்டி பையனை தூக்கிட்டு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் என்னால். சரி நம்ம கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு நடந்து பார்ப்போமே அப்படின்னு நினச்சா ஆத்தாடி தூக்கிட்டு நடக்கவே முடியல. நம்ம தனியாக எவ்வளோ தூரம் வேணால் நடந்துடலாம் போல். ஆனால் பசங்களை தூக்கிட்டு நடக்க முடியலை. இப்போ இவனை எப்படிலாம் நடக்க வைக்க முடியுமோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கல் மேலே நடக்க வச்சா நடந்து வரான். அதனால சரி வாடா கையை பிடிச்சிட்டு நடக்கணும். இதில் சார் வேறு என் கையை விடுங்க, விட்டேன்னா நீ அன்சே விழுந்துருவாடான்ட்டு திட்டியான நடக்க வச்சிட்ருக்கேன். என்னடா இது ரோஸ் கார்டனில் காமிக்கிறேன்ட்டு இந்த சவுஷ் குட்டி பையனையும் காமிக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ரோஸ் இருந்தால் காமிக்க மாட்டேன்னா ரோஸ் கார்டனில் ரோஸ் இல்லைங்க, அதுதான் உண்மை. ஆனால் இந்தமாரி சாதாரணமாக செடிங்க நம்ம க்ரீன் கலரில் ஒரு ரோஸ் மாதிரி ஒரு செடி பார்த்தோம். அது இயற்கையாக செஞ்சாங்களா செயற்கையாக செஞ்சாங்களான்னு தெரியாது எனக்கு. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதை விட ஒரு பார்க்குக்கு போயிருந்தாங்க. அங்கே நல்லா நிறைய கலர்ஃபுல்லாக செடியாக இருக்குது. அங்கே பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. ரோஸ் கார்டனில் எனக்கு தெரிஞ்சு சும்மா நம்ம வாக் போய் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு பெரிய கார்டனில் நம்ம நடந்து போய் பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் செடியாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், செடிங்க மட்டும்தான் இருக்குது. ஆனால் ரோஸு இல்லவே இல்லை. இந்தமாரி செடியாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகிற பக்கத்துலேயே சும்மா சாதாரணமாக குட்டி குட்டி பூ, அது ரோட்டில் போகும்போதே அந்த பூக்கள் இருக்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதை மீறி நீங்கள் ரோஸ் கார்டன் போயிட்டு சும்மா சுற்றி பார்த்து விளையாடுறதா இருந்தால் ஓகே, அந்தமாரி நீங்கள் விளையாடலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போக்கப்போ என்னோடய வீடியோஸ் வரணும்னா அடுத்தடுத்து கொடைக்கானலில் என்னென்ன ஸ்பாட் இருக்குன்றதை கண்டிப்பாக இந்த அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். இப்போ நம்ம பசங்க நாங்கள் நல்லா வாக் பண்ணி என்ஜாய் பண்ண வீடியோ தாங்க இது. ரோஸ் கார்டன் இருக்கான்னு எதிர்பார்த்து ரொம்ப 100% ரொம்ப எதிர்பார்த்து போனேன். நிறைய ரோசஸை வீடியோ எடுக்கணும், அது கூட நல்லா உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி போனேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனதுப்போ
அது எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் போகாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோவே. கொடைக்கானலில் ரோஸ் கார்டனில் ரோஸ் இல்லவே இல்லை. ஓகே, நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு வாக் பண்ணி வந்த வீடியோஸ் தான் இது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் இதோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நான் சொன்ன அந்த மஞ்சள் பூ இதுதாங்க. இந்த பூ தாங்க அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொத்து கொத்தாவே நிறைய இடத்துல இந்தமாரி பூ இருக்குது. ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சு ரோஸு காணவே காணோம். இப்போ நீங்கள் கொடைக்கானலில் போயிட்டு யாராவது ரோஸை பார்த்து வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அந்த லிங்க் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்து ரசிச்சுக்கிறேன். வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ரோஸ் கார்டனில் நிறைய மங்கீஸ் இருக்குது, நம்ம மங்கீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது நீ போலாம். அப்படிங்க பாருங்க. சாரி காலாட்டாத. பப்பு கண்ணாடி மாட்டு டக்குன்னு மாட்டு. கீழே போடு சோசி கீழே போடு. சாரி நீ பாரு. எப்படி போனா மறைக்கிறாங்க முத்து. மறைச்சுங்களு அவன் பார்த்து இறங்கி ஊத்துறப்பா